நட்புகள் இப்போ அஜித் பழைய நண்பர், அவங்க அம்மா இறந்துட்டாங்க, முதல்வர் ஆனால் போகாமல் இருக்க முடியுமா? போய் தான் ஆகணும். பழைய நட்பின் அதே மாதிரி த்ரிஷா வந்து விஜயோடையும் நடிச்சிருக்காங்க, அஜித்தோடய அஜித் நடிச்சிருக்காங்க. அப்போ அவங்க அம்மா செத்தும் போது இவங்களோட போகிறாரு, அவங்களும் நட்பின் அடிப்படையில் போகிறாங்க. இதில் என்ன இருக்குது? அதை வந்து நம்ம பர்சனலாக நம்ம இப்போ ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது வேறம்மா. சரி சரி. அந்த மாதிரி இது வேற, தனிப்பட்ட லைஃப் முழுக்க முழுக்க ஒன்று இதை ஃப்ரெண்ட்ஷிப்பாக பார்க்கணும், இல்லை விஜய் அவர்களோட பாதுகாப்புக்காக திருச்சி போயிருக்காங்க. அப்படிதான் இல்லை, உண்மையிலே அப்படிதான் நீங்கள் பார்க்கணும். இல்லை நான் கூட அவங்களுடைய ஃபேன்ஸில் வந்து கதறாங்க. ஏன்னா நான் ஒரு கமெண்ட்ஸ் படித்தேன், எங்கே போனாலும் எதுக்குன்னு இந்த சூனிய பொம்மையை தூக்கிட்டு போகிற அப்படின்னோடனே, நான் என்ன சூனிய பொம்மை, கையில் கூட மாலை தான் இருக்குது, இவனுக்கு எதை சொல்கிறானுங்கன்னு புரியாமல் பார்த்தா பக்கத்தில் திருஷா பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு நிற்கிறாங்க. அப்போ அவங்களே அந்த அதிருப்தியில் இருக்காங்க, ஏன்னா மானத்தை வாங்குற கல்யாணம். அது சில பேர் அது வந்து ஹியூமன் கேட்டலிஸ்ட்க்கு அது புரியாது. அதாவது லைஃப்பில் வந்து 3 சர்க்கிள் இருக்குது. ஃபஸ்ட்டு சர்க்கிளில் இருக்கவன் இந்த 2 சர்க்கிளை ஏமாற்றி தான் அவன் தலைமைக்கு வருவான். சரி. அது செகண்ட் சர்க்கிளில் இருக்கவன் புரிஞ்சுக்குவான், ஆனால் அமைதியாக போயிடுவான். தேர்ட் சர்க்கிளில் இருக்கவனுக்கு என்னன்னே புரியாது, ஆனால் கத்திக்கிட்டே கிடப்பான். ஆதரவு தெரிவிக்கிறது தான் அவன் தான், காலவாரி விட்டுறது தான் அவன் தான். அந்த ஹியூமன் கேட்டல்ஸை பற்றி நம்ம அவங்க கவலைப்பட மாட்டாங்க ஃபர்ஸ்ட் சர்க்கிளில் இருக்கு. அப்போ இந்த தேர்ட் சர்க்கிளில் இருக்கவங்களால விஜய்க்கு அந்த பாதிப்பும் வராதுன்றீங்க? வரும், அதுக்கு தகுந்த மாதிரி. அப்படி கடைசி நேரத்தில் இப்போ அவங்க தான் இப்போ தூக்கி உட்கார வச்சுருக்காங்க. ஆமாம், அது வந்து அவங்களே திருப்பி அண்ணின்றாங்க, இப்போ சொல்ல வச்சுருவாங்க.